ரைட், வாங்க பார்த்துடலாம். வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். இப்போ இந்த பூ என்னும் பெயர் முன் டேஷ் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. எது மிகும்? மிகும் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். வல்லினத்தோடு எங்க இங்க மிகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வல்லினத்தோடு மெல்லினம் தான் மிகும். ரைட். காமராசர் பதவியை துறந்தார். எனது வீடு, கொடைக்குள் கம்பி, கம்பரால் ஏற்றப்பட்டது. இது எல்லாமே வேற்றுமை தொகை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐயால் கு இன்னது கண். 2 3 4 5 6 7 1க்கு இல்லை 8க்கு இல்லை. சரி, பாருங்க. காமராசர் பதவியை துறந்தார். ஐ எங்க வந்திருக்கு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏக்கு வந்து என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை. இதுதான் காமராசர் பதவி ஐ துறந்தார். ஐ என்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகே, கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல, வேற்றுமை தொகை இங்கேயே படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து எனது வீடு. எனது இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா ஆன்சர் தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு வந்துடும். ரொம்ப முக்கியமானது இது. ஆன்சர் தெரிஞ்சவங்களுக்கு என்ன சார் ரொம்ப ரொம்ப லென்த்தாக சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும். பட் ஆன்சர் தெரியாதவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனது வீடு. அப்போது ஆறாம் எனது அது வந்திருக்கா? எனது அது வீடு. அப்போது என்னது? இதுதான் பி. ஓகே, அடுத்து கொடைக்கு கம்பி. கொடைக்கு கம்பி என்னது? கொடைக்கு கம்பி. கு வந்திருக்கா? அப்போ எத்தனாவது? இதுக்கான ஆன்சரு நான்காம் வேற்றுமை தொகை. கம்பர் ஆல். ஆல் கம்பர் ஆல் வந்திருக்கா? ஆல் வந்து எத்தனாவது? மூன்றாம் வேற்றுமை தொகை. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ என்ன ஆன்சரு? ஏக்கு வந்து 4. ஏக்கு வந்து 3. ஏக்கு வந்து 3. எல்லாமே 3 3 இருக்குது பாருங்கள். எல்லாமே 3 இருக்குது. அப்போது அது வந்து ரொம்ப ஈஸியானது. ஏன்னா காமராசரை. ஓகே, அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுன்னு ஒரு ஏரியா இருக்குது இல்லையா? நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனது வீடு. எனது அது 4வது. 4வது பாருங்கள், இங்கே தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இங்கேயே டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ எனதுக்கு 2வதும் கொடுத்துருக்காங்க. எது? நான்காம் வேற்றுமை தொகை எது? எனக்கு வீடு. நம்ம எனது வீடு எனக்கு வீடு யோசிச்சோம்னா தப்பு, முடிஞ்சிச்சு. அப்போது ஆன்சர் வந்து என்னது? ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகே, இதுக்கு மேலே வந்து அதுக்கான டைம் கொடுக்கக்கூடாது. இன்றைய பட்டிமன்றம் என்ற சொல் பட்டிமன்றம் என்னும் சொல்லாக மண்டபம், மன்றம் அப்படின்றது மண்டபம் என்ற சொல்லாக முதலில் கூறப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புது புக்கில் இருக்கக்கூடிய டைரக்டான கொஷின். என்னது? பட்டிமன்றம்னு சொன்னாவே பட்டிமன்றம்னு எங்கே சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தில். ரொம்ப டைரக்டான கொஷின். கூம்போடு மீட்பாய் கலையாது. அதாவது புறநானூரில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை முடிச்சு நம்ம டிஎன்பிசி கூட போயிட்டு என்ன பண்ணலாம்? இருக்கிற நம்ம வந்து ஒரு 60-70 செட்டு வச்சுட்ருக்கோம். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 1000 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பிளானு. பார்க்கலாம். ஓகே, அடுத்து நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது என்று கூறும் நாடக ஆசிரியர் யார்? அப்போ இருக்கிறதுல நாடக ஆசிரியர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். யார்? அதுக்கான ஆன்சர் தெரியுமா? யார்? காரல் கபக். நான் உருவாக்குவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதரிடம் இருந்தது என்று கூறும் நூலின் ஆசிரியர் காரல் கபக். நெக்ஸ்ட், மாப்போசி என்பதின் இது ரொம்ப ஈஸியாக கொஸ்டின்பா. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். என்னது? மயிலாப்பூர் பொன்னுசாமியின் மகள் சிவஞானம். மாப்போசி திருத்தணியில் வந்து இவருக்கு சாலை இருக்கு இல்லையா? எல்லை போராட்ட வீரர் இல்லையா மாப்போசி? மயிலாப்பூர் பொன்னுசாமி மகன் சிவஞானம். ஓகே, ரைட். அடுத்து நவிலன். நவிலல் என்ற சொல்லின் பொருள். நவிலல் என்ற சொல்லின் பொருள் வந்து என்னது? சொல்லல். ரொம்ப டைரக்டான கொஷின், எளிமையான கொஷின். நவிலல் என்ற சொல்லின் பொருள் வந்து
சொல்லல். அடுத்து முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் யாது? முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் எது? 11ஆம் நூற்றாண்டு. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்க, தங்கத்திலே பூ இழைத்து, இவ்வரியில் இழைத்து என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, இழைத்துனா பதித்துன்னு அர்த்தம். இழைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பதித்து. இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு அர்த்தம். அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் பகுதி முல்லை. மருதை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. நெக்ஸ்ட், யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இப்பாடலின் ஆசிரியர். ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் இது. பிசிறந்தையார். இந்த பாடலுடைய ஆசிரியர் பிசிறந்தையார். ரைட். அடுத்த கொஸ்டின். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். துன்பம் வெல்லும் கல்வின்ற பாடம் தலைப்பு இது. ஓகே, புக்கில் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஷின். துன்பம் வெல்லும் கல்வின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? அதனுடைய கொஷின் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் என்று பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துன்பத்தை வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதனுடைய இந்த ஒரு வரி எடுத்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. பராபரமேன்னு சொன்னாவே யார் தான்? இங்கே இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். பராபரமேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆன்சர் தாயுமானவர்னு இருக்கும். ஆனால் இந்த சொன்னது குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான் இதில் ட்விஸ்ட்டு. இந்த கொஷினுக்கு காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா தாயுமானவர் அப்படின்னு நம்ம போனோம். ஏன்னா பராபரமேனா நம்மளுக்கு இங்கே திருமூலரும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது வேறு நல்ல வேறு கொடுத்துருந்தாலும் அதுவும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ரைட். அடுத்து பாருங்க, குடும்பம் என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறளில் தான் ஃபஸ்ட்டு குடும்பம் அப்படின்ற சொல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். பழைய புக்கில் இருக்குது. குடும்பம் என்ற சொல் முதல் இடம்பெற்ற நூல் திருக்குறள். அடுத்து, விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யார்? லிவியன் வாட்சன். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியிருக்காரு. அடுத்து, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்கும் கூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம புக்கு படிக்கிறப்ப ஒரு விதமான ஒரு புரிதல் இருக்கும். இந்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ, இந்த ஏரியா தான் கொஷின் எடுக்கிறாங்க, இப்படி தான் கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மாதிரி வேக புக்கையே படிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. புக்கு படிக்கணும், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நம்மளுக்கு இந்த புக்கில் இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு தெரியணும். சார் புக் பேக்கில் இருக்கிறது படிக்கலாமானா புக் பேக்கும் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஆனால் புக் பேக் மட்டும் பத்தாது. கேள்விகள் பாருங்கள் இப்படிலாம் வந்திருக்கு. ஓகேவா? ரைட். பாருங்கள், யார்? தொல்காப்பியத்தில் தான் கொடுக்குறாங்க. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு, பேரபிள் என்ற இணையாறு சொல். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். என்னது? ஓமை தான் பேரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ரைட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஓகே சார், அப்புறம் நாங்கள் என்ன சார்னு சொல்லிட போகிறீங்க? எல்லாருக்குமே தெரியும். சரியா? ரைட். இங்கிலீஷ் மீடியம் நல்லா தெரியும். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. பாடல் நல்லா இருக்குதுல, அழகா. அப்போ யார் பாடியிருப்பா? யார்? நம்ம கண்ணதாசன் தான். ஓகே, ஒரு படத்தில் வரக்கூடிய பாடல் இது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. கண்ணதாசனுடைய வைர வரிகள் அதெல்லாம். ரைட். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாருந்தா வைரமுத்து வச்சுருக்காங்க.
நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பாரதிதாசன் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாரதிதாசனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜாகவும் இருக்கே, அப்போ நம்மளுக்கு பொதுமை பித்தன் கூட இருக்கிறது வாய்ப்பு இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற டாபிக் தான் இந்த புதுமை பித்தன். ஓகேவா? நம்ம போனோடனே செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். வைரமுத்து, பாரதிதாசன், புலமை பித்தன், கண்ணதாசன். கொஷின் நல்லா தெரிஞ்சவங்க தான் டேரெக்டாக கண்ணதாசன் கிட்ட போவாங்க. சரியா? ரைட். 49. தமிழ் வீடு தூது சுட்டும் வண்ணங்கள் எத்தனை? 100. தமிழ் வீடு சுட்டும் வண்ணங்கள் 100. ஆக்சுவலாக இதில் இந்த கொஷனில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. 96 வண்ணங்கள்னு எனக்கு ஒரு மாதிரி ஆன்சர் இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கான ஆன்சர் மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 96 தான் கரெக்டு. ஆனால் புக்கு கீழே வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 96 வகை சுற்று தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கும் ஒரு வாட்டி புக்கை பாருங்கள். ஓகே, எனக்கு இது கொஞ்சம் கொஷின் டவுட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ 96ன்னு தோணுது. நீங்கள் 100 அப்படின்ட்டு புக் ஆன்சர் ஃபைனல் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 96 தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு வாட்டி இதை ரெஃபர் பண்ணுங்க. ரைட். செறிவு எனப்படுவது அங்கே சொல்லியிருப்பாங்கள்ல, பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற ஒரு பாடத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் சொன்னால் இது 4வது கொஷின். இந்த ஒரே ஒரு பாடத்தில் பாடறிந்து ஒழுகுதலில் நம்மளுக்கு கொடுக்குறது ஓரறிவதிவே ஒற்றறிவதிவே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு நான் கொடுக்குற 4வது கொஷின் இது. ஓகே, பாருங்கள். இதில் வந்து ஒரு பொருள் கேட்டிருக்காங்க. செறிவு எனப்படுவது எது அப்படின்னா, கூறியது மறவாமை, அதுதான் செறிவு. சொன்னதை மறக்கக்கூடாது, சொன்னால் செய்யணும், அந்த மாதிரி. கூறியது மறவாமை. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. வாளால் அறுத்து சுடினும் என்ற வரிகள் மூலம் பழங்காலத்து அறுவை சிகிச்சை முறை, அதாவது வந்து டாக்டர் வந்து கத்தி எடுத்து அறுத்து நம்மளுக்கு டைல் போட்டால் கூட அவரை நம்ம என்ன சொல்லுமா, பாராட்டுவோமா, அவரை நம்ம திட்ட மாட்டோம். ஏன்னா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர். அதை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. அதை சொல்லும் நூல் எது என்றதை விருத்தோத்துபவர் யார்? ஆக்சுவலாக அறுவை சிகிச்சை முறையில் இடம்பெற்றுள்ள நூல் குறிப்பிட்டப்படும் நூலுன்னு இருக்கும். ஆனால் இங்கே கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. யார் தெரியுமா ஆன்சரு? குலசேகர ஆழ்வார். இந்த கொஷினு புக்கில் மேலோட்டமாக இருக்கும். இதனுடைய நூல் மட்டும் எந்த நூல்னு கொடுத்துருப்பாங்க. இவங்க கேட்குறது அதனுடைய ஆசிரியரே கேட்டிருக்காங்க பாருங்க. யார்? குலசேகர ஆழ்வார். ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் இது. நெக்ஸ்ட், சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் எது? சொல்லினுடைய முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் ஔகார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே டைரக்ட் கொஷின், வெரி டைரக்ட் கொஷின். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் ஔகார குறுக்கம். அப்புறம் அடுத்த கொஷின் பாருங்க, 53 பாருங்க. பூவின் நிலைகளில் செம்மல் எந்த நிலையை குறிக்கும்? நம்மளுக்கு இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, முதல் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ்லேயே பார்த்தோம் நம்ம பூவினுடைய 6 நிலைகள் 7 நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் வந்து பூவினுடைய செம்மல் வந்து என்னென்னா வாடின நிலைமை வந்து குறிக்கும். வாடின நிலைமையை குறிக்கிறது தான் செம்மல் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. தமிழ் சொல்வளம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்கு இல்லையா, அங்கே இதை கேட்பாங்க. 9ஆம் வகுப்பில் இருக்குது. ரைட். கொடையும் நட்பும் எவ்வேற்றுமைக்குரியது. கொடையும் நட்பும் எவ்வேற்றுமைக்குரியது. கொடையும் நட்பும் என்ன வேற்றுமை? ஈஸியாக சொல்லிட்டேன், நானே போட்டுவிட்டேன். 4ஆம் வேற்றுமை. ஐயாள்கு இன்னது கண். ஓகேவா? அதில் கொடையும் வந்திருக்கியா? இப்போ எத்தனாவது வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை. அடுத்து, இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? இரு வேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். என்ன அணி? பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி. ரொம்ப டைரக்டான ஒரு கொஷின். ரைட். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பிழையற்ற சீரை தேர்ந்தெடுக்கவும். எரியால் சுட்டப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் டேஷ். அதாவது எரியால் சுட்டப்படினும் உய்வுண்டாம். நெருப்பால் சுட்டா கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மன்னிச்சாலும் வச்சுக்கங்களேன், எதை மன்னிக்க மாட்டாங்க? பெரியார் டேஷ் வார். பெரியாருக்கு வந்து என்னது? பிழைத்தொழுகுவார். பெரியார் பிழைத்தொழுகுவார். ரொம்ப ஃபேமஸான ஒரு திருக்குறள். நெக்ஸ்ட்,
சந்த கவிமணி என புகழப்படுபவர் யார்? யார்? எழில் முதல்வன் தான் யார்? சந்த கவிமணி என புகழப்படுபவர். ரொம்ப ஃபேமஸான கொஷின். சந்த கவிமணி என புகழப்படுபவர் யார்? எழில் முதல்வன். அடுத்து தவறான இணையை சுட்டவும். நம்ம போன சீரீஸில் பார்த்தோம் இல்லையா, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். குயில் வந்து என்ன பண்ணும், மயில் வந்து என்ன பண்ணும், ஆந்தை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் இவங்க தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தவறானது எது? ஏ, குகை கூவும்ன்றது தப்பு. அப்போ குகை என்ன பண்ணுன்றது சொல்லுங்கள். குகை கூவுன்றது தப்பு. மயில் அகவும் ரைட்டு, புறா குணகும் ரைட்டு, ஆந்தை அலரும் கரெக்டு. குகை என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ரைட். 59. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டகரத்தை அடுத்து நகரம் டனகரம் என்று அழைக்கப்படும். ரகரத்தை அடுத்த நகரம் ரண்டகரம் என அழைக்கப்படும். இது நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கனாவே உங்களுக்கு நாக்கில் அதாவது உச்சரிப்பு கிளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட். பாருங்கள், கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே தவறு இதில். ஓகேவா? அப்போ என்ன கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் ரெஃபர் பண்ணுங்கள். புக்கில் போயிட்டு ரெஃபர் பண்ணி கமெண்டில் போடுங்க. ரொம்ப முக்கியமானது இது. இதை அப்படியே வந்து கரெக்ட் பண்ணி பின்வருவனவற்றுள் சரியான ஒன்றை கண்டுபிடி அல்லது தவறான ஒன்றை கண்டுபிடின்னு கேட்பாங்க. ஏன்னா கொஷினை மாற்றணும் இல்லையா? எப்படி மாற்றுறது? இப்போ நம்ம தவறாக கொடுத்துருக்கோம். இந்த கொஷினில் தவறாக இருக்குது. அப்போ கரெக்டாக கொடுத்து நம்மளுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் போய் புத்தகத்தை படித்தா தான் வரும். நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா நீங்கள் புக்கமே பார்க்க மாட்டீங்க. போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து கேள்விகள் எப்படி வரும் தெரியுதா? தப்பாகவும் கொடுத்துட்டு தவறானதை கண்டுபிடின்னு கேட்கலாம். தப்பான கொடுத்துட்டு கரெக்டான கொடுத்துட்டு சரியா தவறான்னு கேட்கலாம். சரியா? ரைட். மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படும் நூல். வெரி 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 ஈஸியான கொஷினு. யார்? நீலகேசி. மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் நீலகேசி. ஓகேவா? ரைட். ஸோ 2 செட்டு நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். பரவாயில்ல, இது கொஞ்சம் வேகமாகவே முடிச்சிட்டோம். ஏன்னா இதில் ரொம்ப எளிமையாக இருக்குது கொஷின்ஸு. போக எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸு. இதில் பெருசாக வந்து நம்ம இன்டைரக்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 2 கொஷின், 3லேருந்து 4 கொஷின் தான் இன்டைரக்டாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு 25லேருந்து 26 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த செட்டு கொஷின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.